Hi guys, welcome back to Cricket Insidersக்கு. இன்றைக்கி நம்ம டாப் 10 கேப்டன்ஸ் கவுண்ட் ஒன்று பார்த்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் ஆவரேஜ் வச்சு நான் ரேட் பண்ணுறேன் இந்த கவுண்ட் ஒன்று. 10th பொசிஷனில் யார் அப்படின்னா கிங்ஸ் 11 பஞ்சாப்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார் அந்த டீமில். ஸோ நான் எந்த டீம் சொல்லுவேன் அப்படின்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் இயர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் லீட் பண்ணார் கேகேஆரை. ஸோ அவங்க ட்ராஃபியும் வின் பண்ணாங்க அவரோட கேப்டன்சியில். ஸோ இந்த டைம் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவர் எடுக்க முடியல திரும்ப. ஸோ வெங்கடேஷ் ஐயர் மேலே 23 crore வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வெங்கடேஷ் ஐயரை திரும்ப கேப்டன் பண்ணுவாருன்னு தோணுது. அப்படி இல்லைனா அவங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் பார்த்தா அஜின்கே ரஹானே இருக்கார். அஜின்கே ரஹானே ஓவர் த பாஸ்ட்டில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் பண்ணியிருக்காரு. ஆல்சோ இந்த மாதிரி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா நிறையாவே இருக்குது. ஸோ அவர் அப்படி இல்லை அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் பண்ணலாம். ஆண்ட்ரே ரசல் நிறைய மேட்சஸ் பண்ணியிருக்காரு கேகேஆருக்கு. ஸோ உங்களோட டாப் 3 கேப்டன்ஸ் யாராக இருக்கும் கேகேஆருக்குன்றதை காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராபபிள் கேப்டன்ஸ் ஃபார் ஆல் 10 டீம்ஸ் என்னென்னு காமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ 9th நான் ரேட் பண்ணுற டீம் வந்து எல்எஸ்சி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். நிக்கோலஸ் பூரான் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே. அப்படி இருக்கும்போது ரிஷப் பண்ட் ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனாக ஆடலாம். அப்படி இல்லைனா நிக்கோலஸ் பூரான் கூட கேப்டன் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரிஷப் பண்ட் தான் கேப்டனாக போடுவாங்கன்னு தோணுது. பிகாஸ் ரிஷப் பண்ட் வந்து நல்லாவே கேப்டன் பண்ணியிருக்காரு, அவரோட கேப்டன்சி ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஸோ நோ சர்ப்ரைஸ் மேபி. ஆனால் அந்த ஃபைட் வந்து பிட்வீன் ரிஷப் பண்ட் அண்ட் பூரன் நல்லா இருக்கணும். சப்போஸ் ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நிக்கோலஸ் பூரன் கேப்டன் பண்ணுவார் கண்டிப்பாகவே, லைக் லாஸ்ட் இயர். அண்ட் 8th ரீட் பண்ணுற டீம் யாருன்னா குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இப்போ ரீசெண்டாக ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு, லைக் ரஷித் கான் வந்து கேப்டன் பண்ண போகிறாரு, ரஷித் கான் கேப்டன்சி எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரஷித் கான் இஸ் நாட் அண்ட் பேட் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா அவங்களுக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு யார் இருக்காங்கன்னா ரஷித் கான், சுமன் கில் லாஸ்ட் இயர் கேப்டன் பண்ணார். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தப்போ கூட குஜராத் டைட்டன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த டைமும் எனக்கு தெரிஞ்சு ரஷித் கான் அவர் கில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி ரஷித் கான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது, சீனியர் மோஸ்ட் பிளேயர். 7th அந்த டீம் ரேட் பண்ணுவேன் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒரு இன் அண்ட் அவுட் பிளேயர். ஆல்ரெடி அவர் கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருக்கு, அவரோட இந்தியன் டீம் ஸ்குவாடில் நேம் பண்ணல நிறையா சீரீஸில், அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் பர்ஃபார்மிங் ஸோ மச் அவர் எந்த டீம்லேயுமே எடுக்கல பேக்கப்பாக கூட. அண்ட் அவரோட கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் நல்லா கேப்டன்சி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. லாஸ்ட் இயர் அவர் கேப்டன்சி பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷராக இருந்தார், பார்க்கும்போது ஃபீல்டில் ரொம்ப ப்ரெஷரோட எப்படி சுச்சுவேஷன்ஸ் எந்த டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தார். ஸோ கேப்டன்சி ஆப்ஷன் பார்த்தா இந்த டைம் சிஎஸ்கே அவரோட போனாங்க அப்படின்னா சிஎஸ்கே எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியாது. எல்லாருக்கும் தெரியும், என்ன தான் கேப்டன் இவராக இருந்தாலும் எம்எஸ் தோனி தான் பின்னாடி வந்து இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஸோ அப்படி இஃப் இன் கேஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா எம்எஸ் தோனிக்கு ஜடேஜா பண்ணலாம். ஜடேஜாவும் சரி ஒரு சீசன் பண்ணார், பட் அவர் நாட் அண்ட் குட் சீசன்னு சொல்லலாம். பட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை. இவங்க 3 பேர் சுற்றி தான் இருக்குது ஆப்ஷன்ஸ். ஸோ இவங்க 3 பேர் தான் பண்ணணும். 6th பொசிஷன் யாருக்கு அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸில் கேஎல் ராகுல் இருக்கார் இந்த சீசன். கேஎல் ராகுல், ஃபேஃப் டு பிளஸிஸ், இவங்க 2 பேருமே ஒரு நல்ல கேப்டன்சி ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் எந்த ட்ராஃபியும் வின் பண்ண வைக்கலை. ஓவர் த இயர்ஸ் பாஸ்ட்டில் வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ் ஆர்சிபிக்கு நல்லா பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு கன்சிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு வந்தார் 2-3 இயர்ஸாக. அதுக்கப்புறமா கேஎல் ராகுல் பார்த்தா அவரும் ஒரு டீசெண்டான கேப்டன்சி ஆப்ஷன் தான். எல்எஸ்சியில் இருக்கும்போது நல்லாவே கேப்டன்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவங்களும் பிளே ஆஃப்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு சின்ன இன்கன்சிஸ்டன்சி இருக்குமோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 2 கேப்டன்ஸுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் ஆனால் அவங்க ப்ரூவ் பண்ணலை இன்னும். 5th பொசிஷனில் எந்த டீம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். சஞ்சு சாம்சன்னு சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் அவரை விட்டால் அந்த டீம் பெட்டராக யாராலையும் கேப்டன் பண்ண முடியாது. அவரை க்ரூம் பண்ணதுலேருந்து சரி, அவரை ஃபஸ்ட்டு இந்த டீம் ஆக்ஷனில் வாங்கி க்ரூம் பண்ணி இந்த டீமுக்காகவே ஆட வச்சு இந்த டீமுக்கே ஃபுல்லாக ஆடி சஞ்சு இல்லைனா ஆர்ஆர் இல்லாமல் சஞ்சு இல்லை. 4th பொசிஷனில் யாருன்னா பஞ்சாப் கிங்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ப்ரூவன் கமோடிட்டி. லாஸ்ட் இயர் அவர் ஒரு ப்ரில்லியண்ட்டாக லீட் பண்ணி கேகேஆரை டைட்டில் வின் பண்ண வச்சார். இந்த டைம் ஒரு நியூ சேலஞ்ச் இருக்குது அவருக்கு. பஞ்சாப் கிங்ஸை வின் பண்ண வைக்க முடியுமான்னு பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட எல்லாம்
பேஸும் கவர்டாக இருக்குது தெரியுது. பட் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, டீமில் பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சால்வ் பண்ணி அவரால் கப் அடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் பொசிஷன் நான் யார் தரேன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸில் ஹார்திக் பாண்டியா, பும்ரா, ரோஹித் சர்மா அப்படின்னு நிறையா ஸ்டார் ஸ்டட்டட் டீம். கண்டிப்பாகவே மும்பை இந்தியன்ஸ் சொல்லி ஆகணும். ஹார்திக் பாண்டியா லாஸ்ட்டு கேப்டன்ஷிப் பண்ணார். அவர் கேப்டன்ஷிப் பண்ணும்போது அவரை வந்து நிறையா க்ரௌடில் வந்து பூ பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவே ட்ரால் பண்ணாங்க. சப்படி அப்படின்லாம் சொல்லி ட்ரால் பண்ணாங்க. ஸ்டில் அவர் கம்பேக் கொடுத்தாரு ஹார்திக் பாண்டியா. அவர் இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்டு பிளேயராக இருக்கார். கண்டிப்பாகவே எவ்வளோதான் பெரிய டவுன்ஃபால் இருந்தாலுமே அந்த நட்டாஷா ஸ்டான்கோவிக், அந்த டிவோர்ஸ் ரூமர்ஸ் அதுலேருந்து இருக்கட்டும், அதுலேருந்து வெளியே வந்து திரும்ப வேர்ல்ட் கப் ட்ராஃபி வின்னிங் பிளேயராக ஆனார். ஸோ எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா கிட்ட தான் போவாங்கன்னு தோணுது. அப்படி ஒரு வேளை இல்லைன்னா ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா 2 நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. பும்ரா டெஸ்ட் மேட்ச்சில் நல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு. பும்ரா ஆல்சோ நாட் அ பேட் ஆப்ஷன். பட் அண்ட் செகண்ட் பொசிஷன் யாருக்குன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அவங்கக்கிட்ட நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ், ப்ரூவன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த அட்மின் கூட அவர் கேப்டன் அமெரிக்கான்னு ஹிண்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் கேப்டனாக போடலாம் சான்ஸ் இருக்குது. நாயகன் மீண்டும் வரார், 8 திக்கும் பயம்தானே, விராட் கோலி வரலாம் திரும்ப. அப்படியும் இல்லைனா குணால் பாண்டியா அண்ட் புவனேஸ்வர் குமார் 2 பேருமே ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் தான். புவனேஸ்வர் குமார் இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எச் லீட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். நல்லாவே பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. குணால் பாண்டியா அவரோட ஸ்டேட் டீமை லீட் பண்ணிகிட்ருக்காரு, பரோடா. நம்பர் 1 பொசிஷன் யாருக்குன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சொல்லி ஆகணும். பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு லீடர், மாஸ்டர் கிளாஸ் லீடர் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃப்ரம் ஆஸ்திரேலியா இருக்கட்டும், டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், லாஸ்ட் சீசன் வந்து வின் பண்ணதாக இருக்கட்டும், ஐபிஎல் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் வினிங் த டைட்டில். பட் தேர் ஆல்மோஸ்ட் தேர். பேட் கமின்ஸோட கேப்டன்சி எப்போவுமே இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. அவர் ஒரு ப்ரூவன் பெஸ்ட் கேப்டன். கரெக்டான வின்னிங் காம்பினேஷன்ஸ் செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு பேட் கமின்ஸ். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு பேட் கமின்ஸ் தான் நம்பர் 1. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாப் 1 நம்பர் 1 பிளேஸ் பேட் கமின்ஸ்க்கு கொடுத்தது சரிதானா, இல்லை உங்களோட டாப் 1 நம்பர் 1 கேப்டன் யார் இந்த சீசனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.